யாருக்கிட்ட என்ன பேசினாலும் அம்மா கிட்ட பேசின ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஃபேமிலியில் என்ன இஷ்யூ, இல்லை ஃபேமிலியில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணோம். எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி மேரேஜ் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் சைனீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போன பாவத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்தது. என்ன கொடுத்த காசுக்கு 4 ஆள் சாப்பிட்ற மாதிரி நிறைய கொடுத்தாங்க. பட் என்னால் தான் சாப்பிட முடியல. பாதிக்கு பாதி அப்படியே வச்சுட்டேன். வீட்டில் தூக்க கட்டுறதுக்கு கயிறு இருக்குது. பட் அது சொருகிற மாதிரி எந்த கிளாம்புமே இல்லை. அதையும் போய் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. நாளைக்கு தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணணும். அதுக்கப்புறம் தம்பிக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும். இங்கே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவோம். இந்த அக்காட்ட ஸ்வீட் இன்ஸ்டண்ட்டாக போட்டு தருவாங்க. அவங்கக்கிட்டே வாங்கிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.